இந்த பலாக்காயை வச்சு நல்ல டேஸ்டியான ஒரு தோரன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலே இருக்க தோலை சீவிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 2 விசில் விட்டு நம்ம இறக்கிடலாம். அதுக்கு அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் பூண்டு, சின்ன வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம வேக வச்சுருக்க அந்த பலாக்காயை எடுத்து தனியாக தட்டில் வச்சிடலாம். அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுடுங்க. ரொம்ப அழுத்த வேண்டாம், லைட்டாக அழுத்தினாவே நமக்கு பூ மாதிரி நமக்கு தனித்தனியாக உதிரியாக வந்துடும். பாருங்கள், நமக்கு நல்லா உதிரியாக வந்துடுச்சு. அதுக்கு அடுத்தது கடாயில் கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, அதுக்கடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நம்ம அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடலாம். அதுக்கு அடுத்தது நம்ம அங்கே ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த பலாக்காய் இதில் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இது நமக்கு வாழைப்பூ சாப்பிட்ற மாதிரி நல்லா துவர்ப்பாக இருக்கும். உங்களுக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.